ஒரு காட்டுக்குள்ள மூக்கம்மாள்னு ஒரு சூனியக்காரி இருந்தா. ஆனா அவள் சாதாரண சூனியக்காரி இல்ல. இரவு வந்தா விளக்குமாறு மேல ஏறி வானத்துல சுற்றி வருவாள். அந்த காட்டு பக்கம் போறவங்க எல்லாரையும் பயமுறுத்துவாள். ஒரு நாள் 2 நண்பர்கள் இந்த சூனியக்காரி உண்மையாவே இருக்காளான்னு பார்க்க காட்டுக்கு போனாங்க. அங்க ஒரு பழைய குடிசை இருந்தது. கதவு மெதுவா கீன்னு திறந்துச்சு. உள்ள பார்த்தாங்க. ஒரு பெரிய சட்டியில பச்சை நிற சூப்பு கொதிக்குது. திடீர்னு மேலிருந்து சிரிப்பு கேட்டுச்சு. "ஹீ, ஹீ, ஹீ, ஹீ." அவர்கள் மேலே பார்த்தாங்க. சீலிங்ல தலைகீழா தொங்கிக்கிட்டு மூக்கம்மாள் சிரிச்சுக்கிட்டு இருந்தாள். அவள் உடனே விளக்குமாறு மேல ஏறி அவர்கள சேஸ் பண்ண ஆரம்பிச்சாள். "ஓடுங்கடான்னு" நண்பர்கள் கத்திக்கிட்டு ஓடினாங்க. ஆனா சூனியக்காரி பின்தொடர்ந்துகிட்டே வந்தாள். அப்போ ஒருத்தன் தவறி கீழே விழுந்தான். மூக்கம்மாள் மெதுவா அருகில் வந்து சொன்னாள், "உன்னை நான் தவளையா மாற்றப் போறேன்." அவன் பயந்து கண்களை மூடி கத்தினான். சில நிமிஷம் கழிச்சு கண் திறந்தான். அங்க யாருமே இல்ல. லைக். அடுத்த நாள் காலை தவளையாக மாறிய நண்பனை பார்த்து மற்ற நண்பன் கவலையுடன் அழ ஆரம்பித்தான். "என் நண்பனை பழைய மாதிரி மாற்றுங்க" என்று காட்டுக்குள் கத்தினான். அந்த நேரம் மரங்களுக்குள்ளிருந்து மெதுவாக ஒரு பாட்டி வெளியே வந்தாங்க. ஆனா இந்த முறை அவர்களோட முகம் பயமா இல்ல, அமைதியான சிரிப்பு மட்டும் இருந்தது. அவர்கள் மெதுவாக சொன்னாங்க, "நான் உண்மையிலேயே கெட்ட சூனியக்காரி இல்ல." 2 பேரும் அதிர்ச்சியுடன் பார்த்தாங்க. "இந்த காட்ட காப்பாத்தணும் என்பதற்காகத்தான் எல்லாரையும் பயமுறுத்தினேன்" என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் ஒரு மந்திர பொடியை எடுத்தாங்க. அந்த பொடியை தவளையின் மேல் தூவியதும் பச்சை நிற ஒளி சுற்றி பரவ ஆரம்பிச்சது. சில நொடிகளில் அந்த தவளை மீண்டும் சிறுவனாக மாறிட்டான். ஹஹஹா! 2 நண்பர்களும் சந்தோஷத்தால் அழ ஆரம்பிச்சாங்க. போகும்போது அந்த சூனியக்காரி ஒரு சின்ன மேஜிக்கல் ப்ரூம்ஸ்டிக் டாய் கொடுத்து சொன்னாங்க, "நல்ல மனசு உள்ளவங்களுக்கு நான் எப்போதும் நண்பிதான்." ஷ்! அந்த நாளுக்கு பிறகு யாரும் அந்த காட்டை கெடுக்க முயற்சிக்கல. ஆனா இப்பவும் அமாவாசை இரவு வந்தா வானத்துல ஒரு க்ளோயிங் ப்ரூம்ஸ்டிக் மட்டும் மெதுவா பறக்குது. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.